Hi viewers, welcome to Nandini's Pantry. இன்னைக்கு Nandini's Pantryல ஃபர்ஸ்ட் கிளாஸான கர்நாடகா ஸ்பெஷல் வெண்டைக்காய் கொண்டக்கடலை gotsu தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சைட் டிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதம் வடித்து இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். காய்கறிக்கு காய்கறியுமாச்சு, கொண்டக்கடலை புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். சாதம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இது நல்லா நிறையவே எடுத்துக்கலாம். இதை வந்து அரை கப் கொண்டக்கடலையை ஊற போட்டு ஓவர் நைட் இதை வந்து வேக வச்சுருக்கேன். நான் 3 விசில் வச்சேன். இதுவும் 50 கிராம் பருப்பு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் வந்து எந்த பொடியும் கிடையாது, வறுத்தரைக்கிற சாமான் தான். நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். அவள் வந்து தனியா சேர்க்க மாட்டாள். தனியா சேர்க்காம, ஆனால் எனக்கு தனியா சேர்க்காமனா எனக்கு வந்து ஒரு மாதிரி திகட்டிடும், சாப்பிட முடியாது. இந்த உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால உளுந்தம்பருப்பு வந்து நம்ம அந்த திக் கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம வந்து இந்த உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். மற்றபடி இது எல்லாமே ஜீரணத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜோராக இருக்குங்க. சாதாரண சமையல் தான், ஆனால் அதையே வந்து நம்ம நல்லா டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அருமையாக அமையும். இப்போ இதை வறுக்கிற சாமான்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட மிளகு, ஒரு 4 மிளகாய். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோவிலே இருக்கட்டும், சிம்லே. இதை ஆற வச்சு நம்ம ரொம்ப பட்டா அரைக்க வேணாம், லைட்டாக குறகுறப்பாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம இதை மிக்சிக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயை நம்ம வதக்கிடலாம். டோட்டலாக இந்த gotsuக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். நான் வந்து உப்பு வந்து பார்த்து நிதானமாக தான் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொண்டக்கடலையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் உப்பு கொஞ்சம் நிதானமாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய்க்கு இந்த பருப்பு நம்ம புளி தண்ணி விட போகிறோம், அதுக்கு சேர்த்து. அதான் 2 எடுத்துட்டீங்களா? 2 பெரிய கல் எடுத்துட்டு அடுத்து நம்ம வேறு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இது வதங்கின உடனே இது வந்து புளியில் தான் வேகணும், அதனால் வந்து புளி தண்ணி கொஞ்சம் இது வந்து ரொம்ப கொஞ்சமாக புளி விட்டால் போதும். ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் இது நிறைய கரைச்சி வச்சுருக்கேன், ரசம் அதெல்லாம் வைக்கிறதுக்காக. இந்த வெண்டைக்காய்க்கு வந்து இந்த gotsuக்கு வந்து இவ்வளோ புளி இருந்தால் போதும். அரை கப்பு இதில் வேகட்டும். இது அதுக்குள்ளே நாம் இந்த வறுத்து வச்சதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வாசனை தூக்குதில். வாவ், செம்மையாக இருக்குமா வாசனை. இந்த மாதிரி ரொம்ப குறகுறப்பாக இல்லை, ஆனால் குறகுறப்பாக இருக்குது. ரொம்ப ஃபைனாகவும் இல்லை, ரொம்ப ஃபைனாக நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வறுத்தரைச்ச பொடி அந்த மாதிரி. இப்போ லேசாக இதை கலந்து விட்டுக்கலாம்.
கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். இதிலே வெந்து இந்த புளி தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். பக்கத்துலேயே இருந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சுருவோம். அடுப்பை பெருசாக தான் வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் இருந்து ஒரு 5 மினிட்ஸு வெந்து வரட்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி பொடியை வந்து இந்த புளியோடு வேகும்போது போடுவோம். அதாவது நம்ம அரைச்ச பொடியா? அரைச்ச பொடி, நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த பொடியை. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது நல்லா அதோட மிக்ஸ் ஆகி வரட்டும். 2 ஸ்பூன் அளவு வந்து நான் இந்த பொடி போட்டிருக்கேன். நான் மிச்சம் வச்சுருக்கேன். நான் அதை லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். ஏன்னா இது வறுத்து அரைச்சதுன்றனால இது வந்து பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து வெண்டைக்கால அந்த டேஸ்ட் இறங்கணும்ல, அதுக்காக வந்து நான் இந்த பொடியை இப்போ போட்டிருக்கேன். நான் புளிப்பு இறங்கிடும், அந்த உரப்பு டேஸ்ட் இறங்கணும்ல, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அந்த பொடியோடு நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுவோம். ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு. வெண்டைக்காய் உடஞ்சிராமல் பார்த்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டதில் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய்ன்றனால டக்குன்னு வெந்துருச்சு. எந்த காயினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கையோட யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். அப்போ தான் அதோட முழுமையான நமக்கு இந்த இது பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மிச்சம் உள்ள பொடியையும் சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இந்த மிக்ஸி அலம்பின தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். காஷ்மீரி சில்லி போட்டால் நல்லா ரெட்டிஷாக வரும். இது நம்ம வந்து சாதாரண சம்பா வத்தல் தான் போட்டுக்கணும், குண்டு வத்தல் போடலை. இது ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த புளியோட எடுப்பை எடுக்கிறதுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து இது ஒரு கொதி வரட்டும். இந்த பருப்பு, இந்த கொண்டக்கடலை, இந்த வெண்டைக்காய், இந்த அரைச்ச மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். இனிமேல் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். நீ கொஞ்சம் இந்த வாசனை ஃபுல்லாக இறங்கட்டும், அதுக்கப்புறம் கலந்து விட்டுருவோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருவோம். ஃபஸ்ட் கிளாஸான ஹெல்த்தியான கொத்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி துவைக்கலாம், கொத்தமல்லி வாங்கணும், அதனால் கருவேப்பிலை மட்டும் நான் போடுறேன். இதை சர்வ் பண்ணிடலாம். கருவேப்பிலை இல்லாத சமையலா? ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் வந்து கடுகு மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. வீடியோ கிளிப்பிங் எடுத்தது வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை காட்டலை நான். இந்த யம்மியான ஃபில்லிங்கான சைட் டிஷ்ஷு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பருப்பையும் கொண்டக்கடலையும் முதலே வேக வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இதை 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகுது.
அதை வெண்டைக்காய் வதக்கிட்டு புளியை விட்டு வேக வைக்கிறது. மற்றபடி எல்லாம் ஒரு கொதி, அடுத்த ஒரு நிமிஷமே அடுப்பு சூடாக தானே இருக்கும் வெண்டைக்காய் எல்லாமே. அதனால் ஒரு கொதி ஈஸியாக வந்துடும், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான மிளகுலாம் போட்டிருக்கோம், சளி அந்த மாதிரி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. மிளகு ஜீரகம் எல்லாமே உடம்புக்கு நல்லது. தனியாவும் சேர்த்துருக்கேன், அன்னதரேஷம் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் வேலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது எம்மிய வெண்டைக்காய் கொண்டக்கடலை gotsu சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சுட சுட சாதத்தில் இதே எடுக்கிறியா?